அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக தமிழில் ரிலீஸ் ஆயிருக்க டி பிளாக் படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புது விவரம் இருந்தீங்கன்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இருட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கட்டப்பட்ட நிலையில் பயங்கரமாக அடிபட்டு கிடக்குறாங்க. என்ன யாராவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்க திடீர்னு யாரோ அவங்கள பிடிச்சி வேகமாக வலிக்க இவங்க பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா 2006 ஜூன் ஹீரோவும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துடுறாங்க. அங்கே போய் படிக்கணும், பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்டல்லையும் தங்கணும் அப்படின்ற மாதிரி பொட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேற ஒருத்தர் இருப்பார். ரொம்ப காலமாக இங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு சீனியர்னா, ஆனால் உங்கள் கூட தான் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. இவங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டி பிளாக்ல இருக்கும். இவங்க ஜன்னல்ல இருந்து பார்த்தாலே அதை ஈஸியாக பார்த்துடலாம். அந்த முதல் நாளே அந்த பில்டிங்கையும் பார்த்துட்டு அடுத்த நாள் கட் பண்ணா வழக்கம் போல முதல் நாள் காலேஜ். எல்லாருமே தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஹீரோவோட அதே கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சுவாதி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கு. அதுவும் இன்ட்ரோ ஆகி முடிக்க அப்படியே கட் பண்ணா கேன்டீன்ல காமிக்கிறாங்க. ஒரு நபர் பல வருடமா இங்க பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பஜ்ஜிக்கு காலேஜ்ல இருக்க எல்லாருமே அடிமை அப்படின்ற மாதிரி பஜ்ஜி கடையில பயங்கர கூட்டமா இருக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா பஜ்ஜி வாங்கிட்டு இருக்க ஹீரோயினை ஹீரோ முதல் முறையா பாக்குறாரு. ஹீரோயின் பஜ்ஜி வாங்குறதுக்கான காரணமே அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கள ரேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பஜ்ஜில யாருக்கும் தெரியாம எச்ச துப்பி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. அண்ட் ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா இவங்களோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டலோட வார்டன் வராங்க. பயங்கர ஸ்ட்ரிக்டான இவங்க. இன்னைக்கு நைட் ஹாஸ்டல்ல ஒரு மீட்டிங் இருக்கு, எல்லா கேர்ள்ஸும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களோட ரூம்ல ஏதாவது பாத்தீங்கன்னா அந்த சுவாதி அப்படின்ற பொண்ணு இருப்பாங்க. எல்லா கேர்ள்ஸும் அசம்பிள் ஆகி நிக்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்றாங்க. 6 மணிக்கு மேல நீங்க யாருமே வெளியே போக கூடாது, 9:45 மணிக்கு மேல எந்த லைட்டும் எரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஸ்ட்ரிக்டா அனுப்பி வைக்கிறாங்க. நகர்ந்து கிளம்பின சுவாத்தியும் பாத்தீங்கன்னா நேரா ரெஸ்ட் ரூம் போறாங்க. டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேகமா யாரோ ஓடுற சத்தம் கேக்குது. இவங்களோட ரூம் கதையும் வேகமா தட்ட பயந்து போன இவங்களும் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோவை காட்டுறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் பஜ்ஜி வாங்க போக இவருக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா, அதனால இந்த மாதிரி நானே வாங்கி கொடுத்துட்டேன், நீங்க துப்பி மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சில கான்வர்சேஷன் ஓட ஆரம்பிக்குது. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டை சீனியர்ஸ் எல்லாரும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இவரும் ஓடி போய் பார்க்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏன் ஆண்டின்னு சொல்லி கலாய்ச்சிருக்கான், அதெல்லாம் விட முடியாது, அவனை விடணும் அப்படின்னா நீ ஒன்று பண்ணு, இந்த பாஸ்கெட் பால் கேம்ல நீ ஜெயிச்சு காமி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவரும் நான் ஸ்கூல் வரலையும் ஆடி இருக்க அப்படின்றதுனால அதில் கலந்துக்க, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டார். ஜெயிக்க வாய்ப்பு இருந்தோம். அந்த சீடியை நீ எதுக்காகடா தோத்து போன, ஜெயிக்க வேண்டிய வாய்ப்பு தானே உனக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க சீனியர் வேற, உங்களை எதுக்கு நான் இப்படி பண்ணணும், அதனாலதான் வேணும்னே தோத்த அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. நீ நல்லாவே ஆடுற, எங்க டீம்லயே வந்து ஜாயின் ஆயிக்கும், டெய்லி நாங்க பிராக்டிஸ் எடுப்போம், நீ ஓடி வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நமக்கு ஓடி வேணும் அப்படின்னா கிளாஸோட ரெஃப் கிட்ட தான் கேட்கணும், அவங்களால தான் அதை கொடுக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா சுவாத்தியை தான் போய் பார்க்கணும், அவ தான் நம்ம கிளாஸோட ரெஃப் அப்படின்ற மாதிரி கும்பலா போய் சுவாத்தியை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அதோட முதல் வேலையா பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் போய் இந்த மாதிரி எங்களுக்கு ஓடி வேணும், பார்த்து எதனா பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏற்கனவே ஓடின்ற பேர்ல ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு திரியறான், உங்களுக்கும் ஓடி கொடுக்கணுமா, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு மேல அந்த ரூம்ல யாரும் லைட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹாஸ்டல்ல ஒரு ரூல் இருக்கு இல்லையா, இதனால இவங்க போன் லைட்லயே பாத்தீங்கன்னா படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வெளியே இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கும். யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே போய் பார்க்க ஒரு கருப்பு உருவம் பாத்தீங்கன்னா அங்க நின்னுகிட்டு இருக்கு. பயத்தோட இவங்க பார்க்க வேகமா அது ஓடி வர மாதிரி இருக்கும். உடனே ரூம்ல இருக்கிற எல்லாரும் எழுப்பி வெளியே ஏதோ உருவம் இருக்கு, யாரோ நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல எல்லாரும் எட்டி பாக்குறாங்க. இங்க யாருமே இல்ல. நைட்டு தூங்காம அப்படி முழுக்க படம் வரைஞ்சிக்கிட்டே இருந்து அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வரத்தான் செய்யும், ஒழுங்குமுறையா வந்து படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி ஆஃப் பண்ணிடுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க இல்லையா, பயங்கரமாக பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. எனி டைம் ஃபோன்லேயே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் சுவாத்தியும் ஒரே ரூம் தான் இல்லையா, அதனால 2 பேரும் துணி துவைச்சிக்கிட்டே இருக்கும்போது சுவாதி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 துணி துவைக்கிறதா இருக்கும். அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ண, நான் ரூமுக்கு போய் பேசுறேன், இங்க சரியா டவர் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, அதை நீ தொலைச்சிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சுவாத்தியை விட்டுட்டு இவங்க பாத்தீங்கன்னா ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. இவங்களும் அந்த துணி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு காய போடலாம் அப்படின்ற மாதிரி போக அங்க எல்லா இடமும் ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம துணியை எங்க தான் காய போடுறது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் மாடிக்கு போற ஒரு கேட்டை பாக்குறாங்க. மாடிக்கு யாருமே போக கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு ரூலும் இருக்கும்.
இவங்களும் துணி காய போறதுக்கு வேற வழி இல்லாம கேட்டு கிட்ட போறாங்க. கேட்டு திறந்து இருக்கிறத பார்த்து மாடிக்கும் போறாங்க. இவ்வளவு அழகா காத்து வருது, இங்க போய் எதுக்காக வர வேணாம்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எல்லா துணியும் காய போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பார்த்து பயந்துட்டு இருந்த அந்த கருப்பு உருவம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அங்க வந்து நிக்குது. இந்த வாட்டி செம்மையா பயந்து போனவங்க அங்க வந்து வேகமா ஓட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க துணி காய போடுற கம்பியில பாத்தீங்கன்னா கழுத்துல போட்டு அந்த இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த உருவமும் இவங்களை வேகமா இழுத்துட்டு போக பயங்கர சத்தத்தோட கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா திருட்டு தம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போக ஒரு இடத்துல ஈ முச்சிக்கிட்டு இருக்கத பாக்குறாங்க. அங்க போய் பார்க்க சுவாதி இறந்து போய் கிடக்குறாங்க. எல்லாருக்கும் நியூஸ் பரவ ஆரம்பிக்க முகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா கீறல்களா இருக்கும். காட்டு பகுதியில இருக்கிறதால சிறுத்தை அடிச்சு அவங்களை கொன்றுச்சு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த பெருசாக்காம முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா காசு கொடுத்துட்றாங்க. காட்டு பகுதியில இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தோ அவங்க எதுக்காக மாடிக்கு போனாங்க, நீங்க அப்ப எங்கம்மா போனீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டயும் அவங்க ரூம்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அன்னி சுவாத்தியோட பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. என்னோட பொண்ணு நாங்க உங்களை நம்பி தானே விட்டு போனோம், இப்படி சொன்னா என்ன அர்த்தமா, அவ எங்களை காப்பாத்துவான்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி கண் கலங்கி நிக்க சுவாத்தியோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹீரோயின் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. அவளோட டிராயிங் மட்டும் எங்ககிட்டயே இருக்கட்டும், அவளோட ஞாபகார்த்தமா நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அண்ட் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் 2-3 நாளா அப்செட்டாவே இருந்தா, ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சுது அதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு இறந்து போனதால நீ டிஸ்டர்ப்டா இருக்க, இதை கொஞ்ச நாள் அப்படியே ஆற விடுன்னு சொல்ல கட் பண்ணா 6 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோட சீனியர் ஒருத்தவங்க வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க சுவாதி வரைஞ்ச டிராயிங்கை ஒன்று நான் பார்த்தேன், உடனடியாக அதை பற்றி உங்ககிட்ட பேசணும், ஒரு இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. சுவாதி வரைஞ்ச டிராயிங்கை காமிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்க வரைஞ்ச டிராயிங்கையும் காட்டுறாங்க. இந்த 2 டிராயிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுவை மென்ஷன் பண்ணி தான் இருக்கும், ஒரு கருப்பு உருவம் அந்த கேட்டுக்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி. இதை தான் 2 பேருமே வரைஞ்சிருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இப்போ தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வந்துகிட்டு இருக்கோம், நீங்கள் வேற ஏதாவது சொல்லி கிளப்பி விடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்க அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோ அவங்களுக்கு தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி லேடிஸ் ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு லைட்டிங் போர்டை எடுத்துட்டு உள்ள போறாரு. யாருக்குமே தெரியாம உள்ள போய் போன் அடிச்சு இந்த மாதிரி நான் உங்களோட ஜன்னல் வெளியே தான் இருக்கேன், நீ வந்து பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் வந்து பாக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி லைட்டிங்ஸ்ல செட் பண்ணி வச்சிருப்பார். பார்த்து அவங்களும் பயங்கர ஹாப்பி. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏனாச்சு அப்படின்ற மாதிரி நம்மளும் மேல பார்க்க அந்த கருப்பு உருவம் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அதை காமிக்கிறாங்க. இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு மேலே நின்றுகிட்டு இருக்கோம், இவங்களையே பார்த்துக்கிட்டும் இருக்கும். இதை பார்த்த இவங்க எல்லாருமே அது பேய்டா அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓட ஹீரோவும் இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போறாரு. லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, இதனால இவங்களை 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க பார்த்தது உண்மைதான் இல்லையா, இதனால இந்த விஷயத்த அந்த சீனியர் கேர்ள் கிட்ட போய் சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இதுக்கு முன்னாடி அந்த டி பிளாக்ல யார் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க, இல்ல அந்த ஹாஸ்டல்ல இருந்து யார் யாரெல்லாம் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுல ஏதாவது வழி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு பாத்தீங்கன்னா இவங்க பிரின்சிபல் ரூமுக்கு போய் பிரின்சிபலுக்கு தெரியாம அந்த நோட்டை எடுத்துட்டு வரணும். அதை நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்ச இவரும் பிரின்சிபல் சாப்பிடும் போது இவரோட ஒரு ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா உள்ள பூந்துடுறாங்க. அங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு சாப்பிட்டுக்கிட்டே இருந்த பிரின்சிபலும் ஓனர் வராரு அப்படின்ற மாதிரி வேக வேகமா அவரை பார்க்கலான்னு வராரு. காலேஜோட ஓனரும் அங்க வந்து இறங்க இந்த சைடு ஹீரோவும் வேக வேகமா தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்பயே ரூமுக்குள்ள அவங்க பூந்துடுறாங்க. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிக்கு உள்ள இருக்கிற ஹீரோவில் பாத்தீங்கன்னா என்ன பேசுறாங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஆனா கண்ணாடிக்கு வெளியே இருக்கிற அந்த பிரின்சிபலாலையும் அந்த ஓனராலையும் உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க முடியாது. இதனால உள்ள ஆள் இல்லைன்னு நினைச்சு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலேஜே நம்ம காட்டுக்குள்ளதான் இடிச்சு கட்டியிருக்கோம், அடிக்கடி ஏதாவது ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்றேன், அதை எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு தான் நான் உங்க வேலைக்கே வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல மந்திரி உதவியோட நான் இந்த இடத்துக்கு பட்டா வாங்கிடுவேன், அது வழியும் இந்த பிரச்சனை தான், அதாவது பண்ணி சமாளிச்சுக்கிட்டே இரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோவும் அவங்க போனதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம வெளியே வந்துடுறாரு. அண்ட் எடுத்துட்டு போய் அந்த சீனியர் கிட்ட கொடுக்க அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. இது வரையும் ஒரு 12 பேர் கிட்ட போயிருக்காங்க. அதுல 8 பேரோட ரீசன் என்னன்னு எழுதல. அப்படின்னா இந்த காலேஜ்ல 8 பேர்கிட்ட செத்து போயிருக்காங்க. இது வெளியே தெரிஞ்சது அப்படின்னா காட்டுக்குள்ள காலேஜை கட்டியிருக்கோம் அப்படின்னு மாதிரி காலேஜை மூடிடுவாங்க. இதனாலதான் அந்த பிரின்சிபலும் சேர்மனும் இதை மறைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. 8 பேர் நோட் பண்ணாங்க இல்லையா, அதுல ஒருத்தரோட அப்பா மட்டும் பாத்தீங்கன்னா அதே காலேஜ்ல வாட்ச்மேனா இருந்திருப்பாரு. அந்த
பொண்ணும் பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் படிச்சுட்டு இருந்திருக்கும். ஆனா இப்போ அவர் இந்த காலேஜ்ல இல்ல, கண்டிப்பா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், நம்ம அவரை போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. ரொம்ப நேரம் டிராவலுக்கு அப்புறமா அந்த நபரோட வீட்டை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி எங்களோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அங்க உங்க பொண்ணு கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரு கூப்பிட்டு உட்கார வச்சு என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கா, வந்த உடனே நான் சொல்றேன், கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. உங்க பொண்ணு உயிரோட இருக்காங்களான்னு கேட்க அவரும் யார் நீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அந்த காலேஜோட பசங்க தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப கதவை பார்த்தீங்கன்னா வேகமா யாரோ அடிக்கிற சத்தம் கேட்குது. அது உள்ள என்ன இருக்கு, எதுக்காக மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க கதவை திறக்க இறந்து போனதா சொன்ன அந்த பொண்ணு சங்கிலியால கட்டப்பட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. லேடிஸ் ஹாஸ்டலோட வாட்ச்மேனா பாத்தீங்கன்னா இந்த நபர் இருந்திருப்பாரு. அதே ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு அதே காலேஜ்ல படிச்சுக்கிட்டும் இவரோட பொண்ணு இருந்திருப்பாங்க. இவரோட பொண்ணுக்கு இவர் தான் உலகம் அப்படின்னே சொல்லலாம். என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றத பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க காணாம போயிடுறாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவங்க எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி காலேஜ் ஸ்டாஃப் கிட்ட போய் சொல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாங்க, நீங்க உங்க பொண்ணை தேடுற அப்படின்ற மாதிரி போயிட்டா இங்க 150 பொண்ணுக்கு மேல இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் யாரு பாதுகாப்பு கொடுக்கறது, உங்க பொண்ணு வந்துருவா, நீங்க இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி பொண்ணை தேடவும் வெளியே அனுப்பாம அங்கேயே இருக்க வச்சிடுறாங்க. நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருக்க அடுத்த நாள் காலையில பிரின்சிபல் ஆபீஸ்க்கே போய் என் பொண்ணை காணோம், என்ன பண்றதுன்னு தெரியல, கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்கய்யா அப்படின்ற மாதிரி கேட்க இதுதான் இந்த மாதிரி காலேஜே ஒரு பிரச்சனையில இருக்கு இல்லையா, அதனால கம்ப்ளைண்ட் வேணான்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு நியூஸ் வருது, சிறுத்தை அடிச்சு உங்களோட பொண்ணு இறந்து போய் கிடக்குறா அப்படின்றது. இவரு தான் உயிரே போன மாதிரி வேகமா ஓடி போய் தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. இதுக்காகவா நான் அவனை இதை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க அவங்க மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. வேகமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக அப்படியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் ரெக்கவரும் பண்ணிடுறாங்க. என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கண் திறக்கும் போது கேட்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க. ஹாஸ்டல்ல யாரும் இல்லாதப்ப ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே வந்து பார்க்க அந்த கருப்பு உருவம் இவங்களை அடிச்சு தூக்கிட்டு போயிடுது. கண்ணை திறந்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு இடத்துல இருக்காங்க. ஏற்கனவே கடத்திட்டு வந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நீங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க அப்பதான் கண் விழிக்கிறாங்க. இவங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை கல்லால் அடிச்சு சாவடிக்கிறான். அடுத்து இந்த பொண்ணு கிட்ட வந்து சிறுத்தையோட கால் நகங்கள் எல்லாத்தையும் கையில வச்சிருப்பான். அதை வச்சு ஒரு கீறிடுறான். என்னை விட்டுடுங்க, எங்க அப்பாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கல் எடுத்து தலையிலேயே ஒரு அடி பொத்துன்னு கீழே விழுந்துட்டுறாங்க. செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு அவனும் விட்டுட, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா செத்து இருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்த இவங்க பிரின்சிபல் கிட்ட சொல்ல பிரின்சிபல் பாத்தீங்கன்னா அப்பயும் நம்பல. அப்பனும் புள்ளையும் வேற ஏதோ ஒரு கட்டுக்கதை எடுத்துட்டு இங்க வந்திருக்கீங்க, நீ எவன் கூடனா ஓடி போயிருப்ப, அவன் சரியில்லைன்னு உடனே இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு காலேஜ் மேல பழிய போட்டு காசு வாங்கலான்னு பாக்குறீங்களான்னு அசிங்கமா கேட்டு முடிக்க எங்களுக்கு இந்த காலேஜே வேணாம், நாங்க உள்ளூர்ல போய் சொந்தமா ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு மாதிரி இவங்களோட அப்பாவும் அங்கிருந்து கூட்டு வந்துட்டார். இவங்க இதை நினைச்சு நான் தப்பான பொண்ணு அப்பா அப்படின்ற மாதிரி மனநல பாதிக்கப்பட்டிருது. இதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் கட்டி போட்டு வச்சிருப்பாரு. இந்த எல்லா விஷயங்களையும் ஹீரோ கேட்டுட்டு அங்க இருந்து வேகமா வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது இளநீ குடிக்கலான்னு ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அப்போ ஒரு பாப்பா பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஐஸ் சாப்பிட்டுருக்கோம். அதை பார்த்த இவருக்கோ சில விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. வேகமா போய் தன்னோட ரூமுக்கு சில ரிசர்ச் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதோட எண்டில் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறார். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அவன் பரதநாட்டியம் ஆடுறவங்களை மட்டும்தான் செலக்டட் பேட்டர்ன்ல கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா அது ஒரு பேயோ இல்ல சிறுத்தையோ கிடையாது, அது ஒரு மனுஷன் தான், அதுவும் சைக்கோ நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷன். அந்த காட்டுக்குள்ள இருந்தது அவன் இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வரான். இது வழியா நம்ம போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டி பிளாக் பில்டிங் சைடு போய் பாக்குறாரு. அங்க ஒரு வழி இருக்கும், இது வழியா தான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சீனியரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு காட்டு உள்ள போறாரு. அப்ப இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப தூரம் போய் பாக்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. நம்ம லேடி வேற கூட்டு வந்திருக்கோம், இதுக்கு மேல போன ஆபத்து, நம்ம இங்க இருந்து போயிடலாண்டா அப்படின்ற மாதிரி எதுவும் கிடைக்காம ரிட்டர்ன் போயிடுறாங்க. அங்க இருந்து கிளம்பி அன்னைக்கு நைட் ஹீரோயின் கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு போட்டோ எடுத்தார் இல்லையா, அந்த போட்டோ ஒன்னு எடுத்து பாக்குறாரு. பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. இவங்க போயிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பின்னாடியே தான் பாத்தீங்கன்னா அந்த நபர் மரத்துக்கு மரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இதை பார்த்து இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப நம்ம கூட கூட்டு போனா அந்த பொண்ணு ஏதாவது பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அவங்க போனே எடுக்கல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவரோட ஜன்னல்ல இருந்து டி பிளாக் தெரியும் இல்லையா, அங்க பாக்குறாரு. அந்த கருப்பு உருவத்துல இருக்கிற நபர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி தூக்கி ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கும் போதே பில்டிங் மேல இருந்து தூக்கி போட்டு சாகடிச்சிடுறாரு. இவர் கண் முன்னாடியே அவங்க இறந்து போய் இவரால் எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. அடுத்த நாள் காலையில இந்த மாதிரி காலேஜ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு
அந்த பொண்ணு ஒரு நாள் உங்க கூட காட்டுக்குள்ள வந்ததா சொன்னாங்க. அடுத்த நாளே அவ இறந்து போயிட்டா. என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கேட்க, இங்க ஒரு மிகப்பெரிய விஷயமா நடந்துகிட்டு இருக்கு, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி அந்த டி பிளாக்ல இருக்க எல்லா லேடிஸ் கிட்டயும் போய் இந்த டிராயிங்ல இருக்கிறது மாதிரி யாராவது பாத்துருக்காங்களான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சுவாத்தி வரைஞ்ச டிராயிங் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து அனுப்புறாரு. ஆனா அதே சமயத்துல காலேஜ்ல ரொம்ப வருஷமா இங்கேயே இருக்க யாராவது ஒருத்தர் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அந்த பஜ்ஜி கடைக்காரர் வந்து நிக்கிறார். இந்த மாதிரி நான் இந்த காலேஜ் திறந்ததுல இருந்து இருக்கேன், காலேஜ் திறந்ததுல இருந்து இப்போ வரலையும் அந்த சிறுத்தை பிரச்சனை தான்ப்பா போய்கிட்டு இருக்கு, வேற எதுவும் பெரிய பிரச்சனையா நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் வேற ஏதாவது யோசிச்சு பாருங்கண்ணே, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க, அப்பதான் பாத்தீங்கன்னா இவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த டி பிளாக் கட்டும் போது இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்ததுப்பான்னு சொல்ல மறுபடியும் இன்னொரு பிளாஷ்பேக் போகுது. அந்த டி பிளாக்க கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கருப்பு உருவம் அப்படின்னு ஒரு நபரை காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் தான் அது. அந்த பில்டிங் எல்லாத்தையும் கட்டிட்டு இவர் ஒரு இடத்துல நின்று பாக்கு போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு லேடி நான் குளிச்சுட்டு வரேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதை பார்த்த இவருக்கும் ஆசை அதிகமாக அவங்க குளிக்கும் போது ஜன்னல் வழியா எட்டி பாக்குற. இதை பார்த்த அந்த லேடியும் காலேஜ்ல இருக்கிற எல்லா பசங்க கிட்ட சொல்ல அந்த பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. இவரும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, எல்லாரும் அடிச்சு ஒரு பயங்கரமா சித்திரவதை பண்ணி கட்டி போட்டுடுறாங்க. அந்த பொண்ணையே கூப்பிட்டு அவனை பயங்கரமா அடிக்க வைக்கிறாங்க. ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா அவன் எதுவுமே அசர்ற மாதிரி தெரியல. அந்த பொண்ணுக்கு சிரிச்சுட்டே முத்தம் கொடுக்குறான். இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே இவனை அங்கேயே அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி அவரோட ஆண் குறியிலேயே அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி விட்டுடுறாங்க. இவன் ரத்தம் சொட்ட சொட்ட உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் அங்க வராங்க. என்ன கேஸு, அவன் மேல ஒரு 4-5 கேஸை சேர்த்து போடு, பொண்ணுங்க குளிக்கிறது எட்டி பாக்குறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் யாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறார். அவனோட பேரு அவனோட ஊர் அது ரெண்டுத்தையும் கேட்ட உடனே அமைதியா இருந்த நபர் பாத்தீங்கன்னா செம்மையா பயந்து போயிடுறாரு. முதல்ல அவனை புடிச்சு ஜெயிலுக்குள்ள போடுங்கயா அப்படின்ற மாதிரி வேகமா கத்த இருக்கிற எல்லாரும் உள்ள ஜெயிலுக்குள்ள போட்டுடுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அவரும் இந்த மாதிரி நான் கான்ஸ்டபிளா ஒரு ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்பதான் எனக்கு இவனை தெரியும். அப்ப இவனுக்கு 15 வயசு தான். எல்லா குழந்தைங்களையும் விளையாடுறதுல ஈடுபாடு காட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் பெண்கள் மேல பயங்கர ஈடுபாடு இருக்கும். அவங்களையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இவனோட வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவனோட அப்பா பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டாரு. என்னடா இதுன்னு கேட்க, இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இதுப்பா அப்படின்ற மாதிரி முடிகள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறான். அந்த முடியில பாத்தீங்கன்னா ரத்தங்களும் கலந்து இருக்கும். இதனால சந்தேகப்பட்ட அவரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, எங்க இருக்காங்க, காட்ட முடியுமான்னு கேட்க, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பில்டிங் குள்ள கூட்டு போறான். அங்க பாத்தீங்கன்னா இவன் வயசுல இருக்கிற ஒரு 3 பெண்களை பாத்தீங்கன்னா கொடூரமா கொலை பண்ணிருப்பான். கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற வருத்தமே இல்லாம பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த இவங்க அப்பாவும் இவனுக்கு மனநலம் சரியில்லை, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், இவனை நம்ம இழக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஊர் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த 3 டெட் பாடியும் பாத்தீங்கன்னா பள்ளம் தோண்டி புதைக்க ஆரம்பிக்கிறார். இதை அந்த வழியா வர விறகு வெட்டுறவர் பார்த்துட்டு ஊர்ல சொல்ல எல்லாருமே இந்த பையனோட அப்பா தான் இதை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரை அடிச்சே கொண்டுடுறாங்க. அண்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல 3 டூரிஸ்ட் லேடி வந்தாங்க. அந்த 3 லேடியும் காணாம போயிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களை தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த 3 பேரையும் கொன்னது இவன் தான். அது தெரிஞ்சு இவனை போலீஸ்காரங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. அப்ப இவன் பக்கத்துல தானே உட்காந்துக்கிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தான். அதுக்கப்புறம் சிறுவ திருத்தத்த பள்ளிக்கு போனா நான் அதோட பார்க்கவே இல்லை, இப்பதான் இவனை பாக்குறேன். இனிமேல் இவன் எப்படி ஜெயில இருந்து வெளியே வரான்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கேஸ ஸ்ட்ராங்கா போட்டு உள்ள தள்ளிட்டு இருப்பார். இது வரையும் பாத்தீங்கன்னா அந்த பஜ்ஜி கடைக்காரர் சொல்ல ஹீரோவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் தான் இந்த இடத்தையே கட்டியிருக்கான், அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டு போறான்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருக்கிற எல்லா இடத்தையும் போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட அந்த டிராயிங் இந்த மாதிரி பார்த்தவங்க யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்க சொன்னார் இல்லையா, ஒரு லேடி பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி போன் அடிக்கிறாங்க. வேக வேகமா இவங்களும் போய் கேட்க அன்னைக்கு நைட்டு இருக்கும், நான் போய்கிட்டே இருக்கும்போது அந்த கருப்பு உருவத்தை பார்த்தேன், பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இந்த பொண்ணை தான் அவன் தூக்க வருவான், இந்த பொண்ணு ஆபத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா வார்டனுக்கே தெரியாம இந்த பொண்ணோட ரூமுக்கு போயிட்டாங்க. அவன் தூக்க வருவானா இல்லையா அப்படின்றதுலாம் தெரியல, ஆனா நான் உன்னை ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால தானே உங்க ரூம்லயே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீ அவனை பார்த்த, அவன் உன்னை பார்த்தானா அப்படின்ற மாதிரி கேட்கிறார். இந்த லேடியும் நான் தான் அவனை பார்த்தேன், அவன் வேற எங்கேயோ பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் பார்த்த இடத்த காமிக்கிறாங்க. அவன் பார்த்துக்கிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா ஹீரோயினா தான் இருக்கும். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரூம்ல இருந்து போன் வருது. ஹீரோயினோட ஃப்ரெண்டை அடிச்சு போட்டுட்டு அவன் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இவரு அங்க உடனே கிளம்பலாம் ட்ரை பண்ண வார்டன் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு ஹீரோட ரூமை பூட்டிடுறாங்க. போன வாட்டி நீங்க பேக் சைடு வந்ததுக்கே உங்களை டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும், சஸ்பெண்ட் பண்ணது தப்பா போச்சு, லேடிஸ் ஹாஸ்டல் உள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்களா, நீங்க பிரின்சிபல் வர வரலையும் நீங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ உள்ள இருந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சைக்கோனோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிட்டான். இது வரலையும் பரதநாட்டியம் ஆடுறவங்களை மட்டும் தான் அவன் தூக்கி இருக்கான்னு நினைச்சான், ஆனா அவன் அப்படி தூக்க கிடையாது,
நீளமான முடி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரையுமே அவன் தூக்கிட்டு இருக்கான். அவனுக்கு முடி மேல ஒரு மோகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாத்தையும் சொல்லி பார்க்க, ஆனா வெளியே இருக்க இவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே நம்புற மாதிரியே தெரியல. அண்ட் உள்ள ஹீரோவும் கதவை தட்டிக்கிட்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கதவை திறந்து விடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. இவரும் வெளியே வந்து பார்க்க வார்டன் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இவங்களும் பார்த்து செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அந்த கருப்பு உருவம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஓடும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள போயிடுறாங்க. லைட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க எப்படியாவது பிடிச்சி ஆக்கணும், ஹீரோயினை காப்பாத்தி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா எல்லா இடத்தையும் ஓடி போய் பார்க்க ஒரு கடத்துக்கு மேல வழியை மறந்துடுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா கீழே ரத்தம் சிந்திட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதை லீடா வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்துல அந்த கருப்பு உருவமும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு போய் அதோட இடத்துல போட்டுட்டு தான் மேல இருக்கிறதெல்லாம் கழுவிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தண்ணியை நோக்கி போக ஆரம்பிக்குது. இந்த சைடு இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்க ஏணி இருக்கிறத பாக்குறாங்க. அது மேல ஏறி போகும்போது தான் ஹீரோயின் வச்சிட்டு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க ஹீரோயினை தூக்கிட்டு போன நபர் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனை வர்றதுக்கு முன்னாடி அவங்க இருந்து கிளம்பி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஹீரோயினை காப்பாத்தி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு அந்த கருப்பு உருவத்துக்கோ ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி ஓடி வந்து தன்னோட ரூம்ல பார்க்க ஹீரோயினை காணும். இந்த சைடு இவங்களும் ஹாஸ்டலுள்ள போய் எல்லாரும் ஒண்ணு கூட்டிடுறாங்க. இந்த கருப்பு உருவத்துக்கு செம்ம கோபமாயிடுது. நம்ம தூக்கிட்டு வந்த பொண்ணு அவன் தூக்கிட்டு போயிட்டானே, விடவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எல்லாரும் அங்க அசம்பிள் ஆயிருக்கும் போதே யார் என்ன பண்ணாலும் கவலை இல்ல, எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி அங்க என்டர் ஆகுறான். இதை பார்த்த எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களால அவனை கட்டுப்படுத்தவே முடியல. ஹீரோவோட காலேஜ் சீனியர் எல்லாருமே பாட்டில் எல்லாத்தையும் அடிச்சு உதவி பண்ண எந்த பயனும் இல்லை. அங்க இருக்கிற எல்லாரையும் ஈஸியா அடிச்சு தூக்கிட்டு ஹீரோயினை போய் கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். அங்க இருந்த எல்லா லேடிஸும் ஒரு ரூமுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோ கைவிடாம நீ இங்க இருந்து போகவே முடியாது அப்படின்ற மாதிரி அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு தப்பிக்க விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா ஹீரோவை போட்டு சம்மடி அடிக்கிறான். உடம்புல எல்லாம் பயங்கரமா ரத்தம் ஊத்த ஆரம்பிக்க இதை பார்த்து அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நான் உங்களை ஏதாவது பண்ணி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவனாலையும் எதுவுமே பண்ண முடியல. அங்க இருக்கிற ஒரு 150க்கும் மேல இருக்கிற எல்லாருமே அவனை அடிச்சு அவனை போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்க அந்த இடத்துலயே அவன் துடிக்க இறந்து போயிட்டான். சாகிறதுக்கு முன்னாடி இவன் சாகடிச்ச எல்லாரோட நினைவுகளும் பாத்தீங்கன்னா அப்படியே விஷுவலா காமிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவும் பயங்கர அடிபட்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு ஹீரோயினும் ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோவும் பாத்தீங்கன்னா அதே இடத்துல இறந்து போயிட்டான். இதோட பாத்தீங்கன்னா இந்த படமும் முடியுது.